ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆரம்ப கட்டத்துல ஃபெயிலியர் ஆகும்ன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கீழே விழுறது தப்பு இல்ல, ஆனா விழுந்தே கிடக்கிறது பெரிய தப்பு. கீழே விழுந்தியா எழுந்திருச்சிரு, திருப்பி ஓடு, திருப்பி விழுவ, திருப்பி ஏந்திரி, திருப்பி ஓடு. ஆனா கீழே படுத்தே கிடந்துடாது. அதை விட ஒரு தப்பான விஷயம் கிடையாது. சக்சஸ் ஆனா எல்லாரும் கொண்டாடுவாங்க, ஆனா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, ஃபெயில்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு 2-3 மாசம் வந்து கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கு, இல்ல 5-6 மாசம் கையில இருந்தே காசு போயிட்டு இருக்குன்னு போது இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நான் முதலே சொன்னேன்ல இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொன்னேன்ல, நல்ல வேலையை விட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நீ பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி தெரியுங்களா, நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா என்னை விட நீ நல்லா இருந்துடக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றது, அதுதான் ரியாலிட்டி. 99% அப்படிதான் இருக்காங்க, 1% தான் நம்மளுக்கு உண்மையாவே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகே, சோ ஃபெயிலியருக்கு முக்கிய ரீசன் வந்து இந்த நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவான விஷயங்களை கேட்டு 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 அவன் வந்து ஐயோ இனிமேல் நம்மளால எழுந்திருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க ஜெயிச்சவங்க யார வேணா போய் கேட்டு பாருங்களேன், அதிகமா தோத்தவங்க அவங்களதான் இருப்பாங்க. அவங்க அதிகமா தோத்தனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்கறது நிறுத்தினாலே மேக்சிமம் நீங்க ஃபெயிலியர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்.